ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் பார்த்திங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பு அறிவியலில் 3ஆம் பருவத்தில் 9ஆம் வகுப்பு அறிவியல் 3ஆம் பருவம் அலகு 8 நுண்ணுயிரிகளின் உலகம் அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நுண்ணுயிரியல் என்ற கிரேக்க வார்த்தை பார்த்திங்க அப்படின்னா அதாவது மைக்ரோபயாலஜி அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையான மைக்ரோஸ் என்பது நுண்ணிய என்றும், பயோஸ் என்பது உயிருள்ள என்றும், லோகாஸ் என்பது இயல் என்றும் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மைக்ரோபயாலஜி அப்படிங்கிறது இது நுண்ணுயிரியல் என்பது பார்த்திங்க அப்படின்னா நுண்ணிய அளவுடைய பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், பாசிகள், புரோட்டோசோவுகள் பற்றிய படிப்பு போன்ற வைரஸ்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் நுண்ணுயிரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உயிரியனுடைய ஒரு பிரிவு கிளை அப்படின்னு சொல்கிறாங்க. நுண்ணுயிரிகள் பார்த்திங்க அப்படின்னா நிலத்திலும் நீரிலும் வளிமண்டலத்திலும் அல்லது பிற உயிர்களிலும் தங்கள் வாழிடங்களை கொண்டுள்ளன. சில நுண்ணுயிர்கள் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறுபட்ட அதீத சூழ்நிலைகளான வெப்ப நீரூற்று, பனி அடுக்குகள், அதிக உப்புத்தன்மையுடைய மிக குறைந்த ஆக்சிஜன் கொண்ட நீர்நிலைகள் மற்றும் வறண்ட அல்லது குறைந்த நீருள்ள பகுதிகளில் வாழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சில நுண்ணுயிர்கள் பார்த்திங்கன்னா நமக்கு பயனுள்ளவைகளாக இருக்குது. அது எதுன்னு பார்த்திங்கன்னா தயிர், ரொட்டி, பாலாடைக்கட்டி, ஆல்கஹால், நோய் தடுப்பு மருந்துகள் மற்றும் வைட்டமின்கள் ஆகியவற்றை தயாரிக்க இது பயன்படுது. சில நுண்ணுயிர்கள் பார்த்திங்கன்னா நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. அதே வேளை பார்த்திங்க அப்படின்னா சில நுண்ணுயிர்கள் பார்த்திங்க அப்படின்னா தாவரங்கள் மற்றும் மனிதன் உட்பட பிற விலங்குகளுக்கு தீங்கு விளைவித்து நோயை உண்டாக்கும். ஓகேங்களா? நாம் நம்முடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது பார்த்திங்க அப்படின்னா உடல் உபாதை, ஏதாவது உடல் நலமின்மையை தரக்கூடிய உடல்வலி, காய்ச்சல், சளி, வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற பல்வேறு வேதனைகளால் வேதனைப்பட்டிருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நுண்ணுயிரியல் தான். ஓகேங்களா? இந்த அறிகுறிகள் எல்லாமே நம்முடைய உடல்நலத்தை பாதித்து வேதனையான நிலையை நமக்கு ஏற்படுத்தும் நோய்களோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பாடமானது மனிதனுடைய நலத்தினை மையமாக கொண்டு நுண்ணுயிர்களினுடைய நன்மை தீமைகளை தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நுண்ணுயிரிகள் மற்றும் அதனுடைய வகைகள் தான் பார்க்க போகிறோம். நுண்ணுயிர்களானவை அவற்றினுடைய அளவு, புறத்தோற்றம், ஆளிடம், வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் பல்வேறு அம்சங்களில் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுதுன்னு சொல்கிறாங்க. இவை ஒரு செல் உயிரிகளாகவோ அல்லது பல செல் உயிரிகளாகவோ, ஒரு செல் உயிரி பாக்டீரியா, பல செல் உயிரிகள் பூஞ்சை அல்லது செல்களற்ற உயிரிகள், செல்களற்றனா வைரஸாகவோ காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், பூஞ்சைகள், நுண்ணோக்கியால் காணக்கூடிய பாசிகள் மற்றும் புரோட்டிஸ்ட்கள் ஆகியவை எல்லாமே நுண்ணுயிரிகளினுடைய வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பாக்டீரியாவை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? பாக்டீரியாக்கள் பார்த்திங்க அப்படின்னா நுண்ணிய ஒரு செல்லுடைய உட்கரு மற்றும் பிற செல் நுண்ணுறுப்புகளற்ற புரோகேயாட்டிக் உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பான்மையான பாக்டீரியா இனங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல் உயிரிகள். சில இனங்கள் பார்த்திங்கன்னா தளர்வாக இணைக்கப்பட்டுள்ள கசையிலைகளை கொண்டு பெரிய அளவுடையதாக உள்ளது அப்படின்னாங்க. பாக்டீரியாக்கள் நீளத்தில் பார்த்திங்க அப்படின்னா 1 முதல் 10 மைக்ரோமீட்டருக்கு குறைவாகவும், அகலத்தில் பார்த்திங்க அப்படின்னா 0.2 முதல் 1 மைக்ரோமீட்டருக்கு குறைவாகவும் வேறுபடுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பாக்டீரியாக்கள் பார்த்திங்க அப்படின்னா இடம்பெயரக்கூடியது, இடம்பெயராதவையாகவும் காணப்படுகிறது. இடம்பெயரக்கூடியதாகவும் இடம்பெயராதவைகளாகவும் காணப்படுகிறது. சில பாக்டீரியாக்கள் பார்த்திங்கன்னா இடம்பெயர்ந்து செல்வதற்கு கசையிலை என்ற சிறப்பான அமைப்பு செல்லின் மேற்பரப்பில் காணப்படும். ஓகேங்களா? சில பாக்டீரியாக்கள் இடம்பெயர்றது இல்லைங்களா, அந்த பாக்டீரியாக்களுக்கு கசையிலைகள் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பாக்டீரியாக்களின் இனங்களுக்கு இடையே கசையிலைகளின் அமைவிடங்கள் மாறுபட்டு காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கசை இலைகள் பார்த்திங்க அப்படின்னா அமைவிடத்தை பொறுத்து பாக்டீரியாக்கள் 4 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதாவது ஒற்றை கசையிலை, ஒருமுனை கசையிலை, இருமுனை கற்றை கசையிலை, அடுத்தது சுற்று கசையிலை அப்படின்னு. ஒற்றை கசையிலைன்னா பார்த்திங்க அப்படின்னா ஒரு முனையில் மட்டுமே ஒரே ஒரு கசையிலை கொண்டவே ஒற்றை கசையிலை. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சூடோமோனஸ் எரிக்கினோசா. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து ஒரு முனை கசையிலை, ஒரு முனையில் கற்றையாக காணப்படும் கசையிலைகள் ஒரு முனை கசையிலை அப்படின்னு சொன்னோம். ஒரு முனையில் பார்த்திங்கன்னா கற்றையாக கசையிலை காண்பது ஒரு முனை கசையிலை. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சூடோமோனஸ் ஃப்ளோரோசன்ஸ். ஓகேங்களா? இருமுனை கற்றை கசையிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இருமுனைகளும் ஒன்று அல்லது கற்றை போன்ற கசையிலைகளை கொண்டவை. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா அகுவாஸ்பைரிலம் செர்ஃபன்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே இருமுனை கற்றை கசையிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்று கசையிலைன்னா என்னென்னு பார்க்கலாம். சுற்று கசையிலாம் பாக்டீரியாவின் உடலமைப்பை சுற்றிலும் காணப்படும் கசையிலை கொண்டவை சுற்று கசையிலை. பாக்டீரியாவுடைய உடலமைப்பை சுற்றிலுமே காணப்படக்கூடிய கசையிலை. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சால்மோனெல்லா டைஃபி. ஓகேங்களா? ஒற்றை கசையிலைக்கு பார்த்திங்கன்னா பாக்டீரியா இப்படி தான் இருக்கும். ஒரு முனை கசையிலாம் ஒரு முனையில் மட்டுமே கொத்தாக காணப்படும். இருமுனை கசையிலாம் 2 பக்கமுமே கொத்தாக காணப்படும். சுற்று கசையில்னா பாக்டீரியாவுடைய உடல் முழுவதுமே கசையிலை காணப்படும். இதுதான் சுற்று கசையிலை. ஓகேங்களா? அடுத்தது பாக்டீரியாங்களுடைய வடிவங்கள் என்னென்னு பார்க்கலாம். பாக்டீரியாக்கள் வடிவங்களை அடிப்படையாக கொண்டு கீழ்காணும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கோள வடிவத்தில் காணப்படும் பாக்டீரியாக்கள் பார்த்திங்கன்னா கோக்கைகள் என அழைக்கப்படுகின்றன. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்தால் அவை கோக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
கோள வடிவ பாக்டீரியாக்கள் கோக்கைகள். இது ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்தால் கோக்கஸ். கோள் வடி, அதாவது குச்சி வடிவத்தில் காணப்படும் பாக்டீரியங்கள் வந்து பேசிலைகள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றன. சரிங்களா? ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்தால் அது பேசிலஸ் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. திருக வடிவத்தில் காணப்படும் பாக்டீரியங்களை வந்து ஸ்பைரிலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்தால் அது வந்து ஸ்பைரில்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போ பாருங்க, கோள் வடிவம், கோள வடிவம், திருகு வடிவம், பேசிலஸ், கோக்கைகள், ஸ்பைரில்லம். ஓகேங்களா? இது எல்லாமே. அடுத்து பாக்டீரியானுடைய அமைப்பு பாருங்க. பாக்டீரியா செல்லானது செல் ஜவ்வினை கொண்டுள்ளது. இஜவ்வு பார்த்தீங்கன்னா பெப்டோகிளைக்கினால் உருவாக்கப்பட்ட உறுதியான செல் சுவரால் மூடப்பட்டு காணப்படும். பாக்டீரியாவுடைய செல் சுவர் பார்த்தீங்கன்னா பெப்டோகிளைக்கினால் உருவாக்கப்பட்ட உறுதியான செல் சுவர் கொண்டது. சரிங்களா? சில பாக்டீரியாக்களில் செல் சுவரினை சுற்றி பல கூட்டு சர்க்கரைகளால் உருவான கூடுதலான மெல்லிய படலம் போன்ற அமைப்பு பாதுகாப்பிற்கு வந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க. இவை கேப்சூல் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? மெல்லிய படலம் போன்ற அமைப்பு பாதுகாப்பிற்காக காணப்படுது. இவை தான் கேப்சூல் அப்படின்னு சொல்றாங்க. பிளாஸ்மா படலமானது சைட்டோபிளாசத்தையும் தெளிவற்ற உட்கருவினையும் நியூக்ளியாய்டு ரைபோசோம்களையும் மற்றும் மரபணு பொருட்களாகிய டிஎன்ஏவையும் உள்ளடக்கியுள்ளதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைபோசோம்கள் புரத உற்பத்திக்கான மையங்களாக காணப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. பாக்டீரியாக்களில் சவ்வினால் இப்போ பாருங்க, ஒரு பாக்டீரியா எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் வந்து பிளாஸ்மிட்டு, நகரிலைகள் இது எல்லாமே காணப்படுது. எல்லாமே நகரிலைகள், எண்டோஸ்போர். அப்புறம் மேலே ஒரு மெல்லிய உரை காணப்படும், செல் சுவர் காணப்படும், செல் ஜவ்வு காணப்படும். அப்புறம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம், நுண்ணிலை காணப்படுது, ரைபோசோம் காணப்படுது, அப்புறம் குரோமோசோம்களும் காணப்படுது. சரிங்களா? பாக்டீரியாக்களினுடைய சவ்வினால் இணைக்கப்பட்ட உள்ளுறுப்புகள் வந்து காணப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதனோடு பிளாஸ்மிடுகள் என அழைக்கப்படும் சிறிய கூடுதலான வட்டமான குரோமோசோமால் டிஎன்ஏ ஒன்று வந்து சைட்டோபிளாசத்தில் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. குரோமோசோமால் டிஎன்ஏ என்ற ஒன்று வந்து சைட்டோபிளாசத்தில் காணப்படுது சொல்றாங்க. அடுத்தது பாக்டீரியாவினுடைய உணவூட்டம் என்னன்னு பாருங்க. அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு ஆற்றல் வந்து தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. பாக்டீரியாவிற்கு பல்வகையான ஆற்றல் மூலங்கள் உள்ளன. அவற்றின் அடிப்படையில் பாக்டீரியா கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியாக்கள் அப்படின்னு, அதாவது சுயஜீவிகள். இவ்வகை பாக்டீரியாக்கள் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு தேவையான உணவை வந்து தானே தயாரித்துக் கொள்ளும். கனிம ஆதாரங்கள் மூலம், அதாவது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் வழங்கிகள் மூலம் தங்களுக்கு தயாரித்துக் கொள்ளும். தங்களுக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்ளும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நைட்ரோசோமோனஸ் சிற்றினங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியாக்களுக்கு எடுத்துக்காட்டு நைட்ரோசோமோனஸ் சிற்றினங்கள். இந்த தற்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியாக்கள் பார்த்தீங்கன்னா அவற்றின் ஆற்றல் ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு இரு துணை பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒளிச்சார்பு பாக்டீரியாக்கள், வேதிசார்பு பாக்டீரியாக்கள் அப்படின்னு. ஒளிச்சார்பு பாக்டீரியாக்கள் அப்படின்னா இவைகள் ஒளி ஆற்றலை ஆதாரமாக கொண்டு வாழ்கின்றன. ஒளிசார்பு பாக்டீரியாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவை ஒளி ஆற்றலை ஆதாரமாக கொண்டு வாழ்கின்றன. இதே வேதிச்சார்பு பாக்டீரியாக்கள் பார்த்தீங்கன்னா இவ்வகை பாக்டீரியாக்கள் வேதிப்பொருட்களை ஆற்றல் ஆதாரமாக கொண்டு வாழக்கூடிய பாக்டீரியாக்கள் வேதிச்சார்பு பாக்டீரியாக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சார்பூட்ட முறை பாக்டீரியாக்கள், சார்புயிரிகள் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வகை பாக்டீரியாக்கள் வந்து இயற்கையாகவே அதிக அளவு காணப்படுகின்றன சொல்றாங்க. இவைகள் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய உணவை வந்து தாமே தயாரிக்க இயலாதவை. உணவிற்காக பிற உயிரினங்களையோ அல்லது இறந்த கரிம பொருட்களையோ சார்ந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வகை பாக்டீரியாக்கள் கீழ்காணும் விதங்களை வந்து வகைப்படுத்தப்பட்டுள்ளன. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணி பாக்டீரியாக்கள். இவ்வகை பாக்டீரியாக்கள் உயிருள்ள தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் போன்ற ஓம்புயிர்களை சார்ந்து வாழ்கின்றன. இவைகள் வந்து உயிர்களுக்கு வந்து நோய்களை வந்து ஏற்படுத்தக்கூடியன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து சாருணி பாக்டீரியாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவைகள் இறந்த உயிரிகளை சார்ந்து கரிம பொருட்களை பெற்று வாழ்கின்றன. இதே கூட்டுயிரி பாக்டீரியாக்கள் அப்படின்னா இந்த பாக்டீரியாக்கள் பார்த்தீங்கன்னா ஓம்புயிர்களில் உள்ளே வாழ்ந்து அவைகளிடமிருந்து ஊட்டத்தை பெற்று ஓம்புயிர்களின் செரித்தலுக்கும் நைட்ரஜன் நிலைநிறுத்துதலுக்கோ உதவுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து தெரிந்து கொள்கல பாருங்க. ஆண்டன் வான் லூவன்ஹூக் என்ற நுண்ணறிவியாளர் முதலில் தன்னுடைய நுண்ணோக்கியை வந்து வடிவமைத்தார் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? யார் நுண்ணோக்கியை வடிவமைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டன் வான் லூவன்ஹூக் அப்படிங்கிறவரு. அவர் 1647ஆம் ஆண்டு தான் தனது பள்ளியிலிருந்து சிதைவுற்ற பகுதி ஒன்றை எடுத்து அதை நுண்ணோக்கியின் உதவியுடன் உற்று நோக்கினார். அதில் அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருக்கும் கண்களால் நேரடியாக காண இயலாத நுண்ணிய உயிரிகள் அதிக அளவு இருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டாருன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து தெரிந்து கொள்ள மறுபடியும் பாருங்க. பாக்டீரியாக்கள்ல கோள வடிவ பாக்டீரியாக்களின் அமைவு முறை எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். டிப்ளோகோக்கை இரட்டை கோளமுடையது. இது கோக்கைகள் ஜோடியாக அமைந்துள்ளன. ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியா. அடுத்து ஸ்ட்ரெப்டோகோக்கை சங்கிலி கோளமுடையது. கோக்கைகள் சங்கிலிகளாக அமைந்துள்ளது. ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் பயோஜென்ஸ். அடுத்து டெட்ரோகோக்கை 4 கோளம். கோக்கைகள் வந்து 4 தொகுப்புகளாக அமைந்துள்ளது. ஏரோகோக்கஸ் சிற்றினங்கள். அடுத்து ஸ்டெப்லோகோக்கை கொத்துக்களம். கோக்கைகள் திராட்சை கொத்துகள் போல கொத்து கொத்தா காணப்படும். ஸ்டைஃப்ளோகோக்கஸ் ஆவ்ரியூஸ் அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா கோல் வடிவ பாக்டீரியாக்களுடைய அமைவு முறை. டிப்ளோபேசில்லை பேசிலைகள் ஜோடியாக காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கியூப்சீலா சிற்றினங்கள்.
ஸ்ட்ரெப்டோபேசிலை, பேசிலைகள் சங்கிலிகளாக காணப்படுகின்றன. ஸ்ட்ரெப்டோபேசிலஸ் சிற்றினங்கள். அடுத்து கோகோபேசிலை, குட்டையான தடித்த முட்டை வடிவில் காணப்படுகின்றன. ஹீமோஃபிலிஸ் சிற்றினங்கள். ஓகேங்களா. அடுத்து திரவ வடிவ பாக்டீரியாக்களுடைய அமைப்பு உரை. விப்ரியோ, கார்புலி வடிவ பாக்டீரியம் விப்ரியோ காலரா. ஸ்பைரிலா, திடமான சுருள் வடிவமுடைய பாக்டீரியம் ஹெலிகோபாக்டர் பைலேரி. ஸ்பைரோகிட்ஸ், திருகிய ஏணி வடிவ மற்றும் நெகிழ்தன்மை உடைய உடலமுடையவை. எடுத்துக்காட்டு ட்ரோஃபோனிமா பல்லிடம். ஓகேங்களா. அடுத்து வைரஸ்கள். வைரஸ் என்ற லத்தீன் சொல்லானது நச்சு அல்லது விஷத்தன்மையுடைய திரவம் என்று பொருள்படுது. இப்போ பாக்டீரியாக்கள் பார்த்தாங்க இல்லைங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வைரஸ் பார்க்குறோம். வைரஸ்ங்கிற சொல்லுக்கே பார்த்தீங்கன்னா நச்சு அல்லது விஷத்தன்மையுடைய திரவம் அப்படின்னு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வைரஸ்னால் என்ன பொருள் அப்படின்னா, வைரஸ்கள் பார்த்தீங்கன்னா செல் அமைப்பற்ற தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளும் ஒரு ஒட்டுண்ணின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இவை புரதத்தால் சூழப்பட்டுள்ளது. இப்புரதமானது வைரஸினுடைய முக்கிய மைய நியூக்ளிக் அமில மூலக்கூறுகளாகிய ஆர்என்ஏவையோ அல்லது டிஎன்ஏவையோ சூழ்ந்துள்ளது. இது ஆர்என்ஏவையோ டிஎன்ஏவையோ சூழ்ந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இவற்றில் 60 முதல் 95% பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீன்களும் மீதி சதவீதத்தில் நியூக்ளிக் அமிலங்களும் காணப்படுகின்றன சொல்கிறாங்க. இந்த நியூக்ளிக் அமிலங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஆகவோ அல்லது D4 பாக்டீரியா பேஜ் ஆகவோ அல்லது ஆர்என்ஏ ஆகவோ புகையிலை பலவண்ண வைரஸ்களாகவோ காணப்படும். அதாவது D4 பாக்டீரியா பேஜ் ஆகவோ அல்லது TMV வைரஸ் ஆகவோ காணப்படும். TMV வைரஸ்னால் புகையிலை பலவண்ண வைரஸ். ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஒரு எளிய வைரஸ் துகள் தான் வீரியான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுங்க வீரியான்னா என்ன அப்படின்னு. இவைகள் உயிருள்ள செல்களில் மட்டுமே வளர்ந்து பெருகும். சரிங்களா. இவைகளை மிகச்சிறிய நோய் தொற்றினை உருவாக்கும் காரணிகளாக உள்ளன. இதனுடைய உருவ அளவு பார்த்தீங்கன்னா பரவலாக 18 முதல் 400 நானோமீட்டர் வரை உள்ளது அப்படிங்கிறாங்க. இவை தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் மற்றும் பாக்டீரியாக்களிலும் வாழ்கின்றன. மேலும் மிக சுலபமாக ஒரு ஓம்பியிலிருந்து மற்றொன்றுக்கு பரவுகின்றன. ஓகேங்களா. இதனுடைய உயிருள்ள உயிரற்ற பண்புகள்லாம் என்னன்னு பாருங்க. வைரஸ்கள் பார்த்தீங்கன்னா உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை வெளிப்படுத்துகிறது. வைரஸ்களுடைய உயிருள்ள பண்புகள் பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ்கள் பெருக்கமடையும் தன்மையில மரபணு பொருட்களுடைய நியூக்ளிக் அமிலத்தை கொண்டுள்ளது. டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவை கொண்டுள்ளது. சரிங்களா. இவைகள் ஓம்புயிர்களில் உள்ள உயிருள்ள செல்களில் பெருக்கமடைகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. தெரிந்து கொள்கல பாருங்க. வைரஸில் உள்ள புரத உரையற்ற தீங்களிக்கும் ஆர்என்ஏவோடு வீராய்டு என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. வைரஸ் செல்களில் உள்ள புரத உரையற்ற தீங்களிக்கும் ஆர்என்ஏவே வீராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இவைகள் தாவர செல்களில் காணப்பட்ட அத்தாவரங்களுக்கு நோயினை உண்டாக்குகிறதா சொல்றாங்க. இந்த வைரஸ்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஓம்புயிரிகளையே தாக்கக்கூடியது. அடுத்து வைரஸ்களினுடைய உயிரற்ற பண்புகள் என்னன்னு பாருங்க. வைரஸ்கள் ஓம்புயிர்களுக்கு வெளியே மந்தமான பொருளாகவே பொருள்களாகவே இருக்கின்றன. வைரஸ்கள் பார்த்தீங்கன்னா செல் சொவ்வு மற்றும் செல் சுவர் அற்றவை. அதே போலவே செல் நுண்ணுறுப்புகளாகிய ரைபோசோம்கள், மைட்டோகாண்ட்ரியா முதலியவைகளும் வைரஸ்ல காணப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. வைரஸ்களை படிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. அடுத்து வைரஸ்களுடைய வகைகள் பார்க்கலாம். வைரஸ்கள் கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்படுகிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவர வைரஸ்கள். இவை தாவரங்களை தாக்கி நோயினை உருவாக்கக்கூடியது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா புகையிலை மொசைக் வைரஸ், காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ், உருளைக்கிழங்கு வைரஸ். ஓகேங்களா. இது புகையிலை பலவண்ண வைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்என்ஏ கேப்சிட் இருக்கும். இதனுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா 18 × 250 நானோமீட்டராக இருக்கும். அடுத்து விலங்கு வைரஸ் பாருங்க. இவ்வகை வைரஸ்கள் பார்த்தீங்கன்னா விலங்குகளை தாக்கி நோய் உண்டாக்குகின்றன. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அடினோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ், HIV, இன்ஃப்ளூயன்சா வைரஸ், போலியோ வைரஸ். இது எல்லாமே இந்த அடினோ வைரஸ். கிளைக்கோபுரோதம் டிஎன்ஏ கேப்சோமியர் காணப்படும். இதனுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா 70 to 90 நானோமீட்டர் விட்டத்தில். அதே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸ், கிளைக்கோபுரோதம் டிஎன்ஏ காணப்படும், கேப்சிட் காணப்படும். இது 800 to 200 நானோமீட்டர். அடுத்து பாக்டீரியா வைரஸ்னா பார்க்கலாம். பாக்டீரியா பேஜ்கள். இவைகள் பாக்டீரியாவினை தாக்கி பாதிப்பை உண்டாக்கும் வைரஸ்கள் பாக்டீரியா வைரஸ். ஓகேங்களா. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அழிப்பு வைரஸ், D4 பாக்டீரியா பேஜ். ஓகேங்களா. இதை பாக்டீரியா பேஜ். இதனுடைய பார்த்தீங்கன்னா வால் உரை இங்கே காணப்படும். டிஎன்ஏ தலை, இதனுடைய வாழ்நார்கள் காணப்படும். இதுன்னு பார்த்தீங்கன்னா 80 × 225 நானோமீட்டர். ஓகேங்களா. அடுத்தது பூஞ்சைகள்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பூஞ்சைகள் பார்த்தீங்கன்னா பச்சையமற்ற ஒரு உயிரினம் அப்படின்னு சொன்னாங்க. எனவே அவைகள் உயிருள்ள அல்லது உயிரற்ற ஓம்புயிர்களை தங்களது உணவு தேவைக்காக சார்ந்து வாழ்கின்றன. உயிருள்ள ஓம்புயிரில் வாழும் பூஞ்சைகள் ஒட்டுண்ணிகள். உயிருள்ளதை வாழ்ந்த ஒட்டுண்ணிகள் என்னும் உயிரற்ற இறந்து போன கரிம பொருள்களில் வாழும் பூஞ்சைகள் பார்த்தீங்க அப்படின்னா சாருண்ணிகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. பூஞ்சைகளின் உடலம் தாலஸ் என அழைக்கப்படுகிறது. சரிங்களா. பொதுவாக பூஞ்சைகள் பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியாக்களை விட பெரிதானவையாகவோ காணப்படுகின்றன.
ஒரு செல் உயிரியான ஈஸ்ட் வந்து ரெட்டிகாலன். ஓகேங்களா, ரெட்டிகாலன் காணப்படுற ஈஸ்ட் வந்து அது ஒரு செல் உயிரி. அகலத்தில் பார்த்தீங்கன்னா 1 முதல் 5 மைக்ரோமீட்டர் அளவுடையது. ஓகேங்களா, மைக்ரோமீட்டர் என்பது 10⁻⁻6 அளவுடையதாகும். இவைகள் கோள வடிவத்தில் உள்ளன. மேலும் கசை இலைகளற்றவை என்பதால் இவை இடம்பெயர்வதில்லை. பல செல் உயிர்களின் அமைப்பில் தாலஸ் என்பது மைசீரியம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா, மேலும் கசையில அதாவது இவைகள் கோள வடிவத்தில் இருக்கிறது. கசை இலைகள் அற்றவை என்பதால் இவை இடம்பெயர்வதில்லை. பல செல் உயிர்களின் அமைப்பில் தாலஸ் என்பது மைசிலியம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. மைசிலியம் என்பது என்ன பார்த்தீங்கன்னா நுண்ணிய நூல் வடிவ ஹைஃபை என்ற இலைகளினுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மயில் அப்படிங்கிறது ஹைஃபா. ஒவ்வொரு ஹைஃபாக்களும் 5 முதல் 10 மைக்ரோமீட்டர் அகலமுடையதுன்னு சொல்றாங்க. இவைகள் குழல் போன்ற அமைப்பு நூல் புரோட்டோபிளாசத்தையும் செல் நுண்ணுறுப்புகளையும் கொண்டவை அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஹைஃபாக்கள் செல் சுவரால் பிளாஸ்மா லெம்மா அப்படிங்கிறது உயிர்மச்சவ்வு குறுக்கிடப்பட்டோ அல்லது குறுக்கிடப்படாமலோ உள்ளன. செல் சுவரானது செல்லுலோஸ் மற்றும் ஹெமி செல்லுலோஸ் பொருட்களால் ஆனது. சைட்டோபிளாசமானது செல் சாரினால் நிரப்பப்பட்ட சிறிய வாக்கியோல்களையும் உட்கரு, மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை உறுப்புகள், ரைபோசோம்கள் மற்றும் எண்டோபிளாச வலைப்பின்னல், உள் உயிர்ம வலைப்பின்னல் போன்ற உள்ளுறுப்புகளையும் கொண்டுள்ளது. உணவுப் பொருளானது கிளைக்கோஜன் அல்லது கொழுப்பு குமிழி வடிவில் சேமிக்கப்பட்டுள்ளது. குளோஃபியூல்ஸ் அப்படிங்கிறது சொல்றாங்க. சரிங்களா, பூஞ்சைகள் பார்த்தீங்க அப்படின்னா தலைவலி இனப்பெருக்கம் வெஜிடேட்டிவ், இரண்டாக பிளத்தல், முட்டு விடுதல், துண்டாதல், பாலினா இனப்பெருக்கம், கொன்னிடிய வித்துக்கள் உருவாதல், பால் இனப்பெருக்கம், ஆண் மற்றும் பெண் கெமிட்டுகள் உருவாகுதல் ஆகிய முறைகளில் இது வந்து இனப்பெருக்கம் செய்கிறதுன்னு சொல்றாங்க. ஈஸ்ட் செல் பெனிலியம்ங்கிறது இப்படித்தான் இருக்கும். சரிங்களா, அடுத்து பிரியோன்கள் என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா, பிரியோன்கள் அது பிரியோன்கள் என்பவை பார்த்தீங்கன்னா நோயை உண்டாக்க வல்ல புரத துகள்கள், தீமையாக மாறிப்போன புரதம் தான் அப்படின்னு சொல்றாங்க. பிரியோன்கள் அப்படிங்கிறது நோயை உண்டாக்க வல்ல புரத துகள்கள் தான் வந்து பிரியோன்கள். ஓகேங்களா, ஸ்டான்லி பி ஃப்ரியூஸ்னர் என்பவர் தான் 1982ஆம் ஆண்டு பிரியோன் என்ற இப்பதத்தினை வந்து உருவாக்குனதா சொல்றாங்க. பிரியோன்கள் புரதங்களை மட்டுமே கொண்டுள்ள வைரஸ் துகள். ஓகேங்களா, புரதங்களை மட்டுமே கொண்ட ஒரு வைரஸ் துகள் வந்து பிரியோன்கள். இவற்றில் நியூக்ளிக் அமிலமானது காணப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இவைகள் நோயினை தோற்றுவிக்கக்கூடிய பார்த்தீங்களா பிரியோன்கள் வந்து இப்படிதான் காணப்படும், சுருளா. ஓகேங்களா, சாதாரண அல்லது மற்றும் அசாதாரணமான பிரியோன் புரதம். இது வந்து சாதாரணமான புரதம், இது வந்து அசாதாரணமான பிரியோன் புரதம். ஓகேங்களா, இவைகள் வந்து நோயினை தோற்றுவிக்கக்கூடிய ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ்களை விட சிறிய அமைப்புடையவையே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நியூரான்களில் காணப்படும் பிரியோன்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோல் வடிவத்தில் இருக்கின்றன. பிரியோன்கள் சாதாரணமான மடிந்த புரதங்களை தூண்டி மாற்றங்களை வந்து ஏற்படுத்துகின்றன. தவறாக மடிக்கப்பட்ட புரதங்கள் கூட்டாக சேர்ந்து குவிக்கப்பட்டு தழும்பு போன்று உள்ளன, அதாவது பிளேக் போன்று இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலை நரம்பு திசுக்களை வந்து சீர்குலைவடைய செய்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, கிரியூயிட்ஸ் ஃபெல்ட் ஜேக்கப் நோய் நரம்பு மண்டலத்தை சிதைக்கும் ஒரு நோய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நோயின் விளைவாக செரிப்ரல் கார்டெக்ஸ் என்ற பகுதி மூளையினுடைய மேற்பட்டை வந்து பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. முற்றிக்கொண்டே செல்லுகிற மூளை கோளாறு நோயான நினைவை இழத்தல், நடத்தையில் மாற்றங்கள், குறைவுபட்ட ஒருங்கிணைப்பு மற்றும் பார்வையில் இடையூறு ஏற்படல் போன்ற பிரச்சனைகள் வந்து இதனால ஏற்படதா சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து நுண்ணுயிரிகளுடைய பயன்பாடு என்னன்னு பாருங்க. நுண்ணுயிரிகள் பார்த்தீங்க அப்படின்னா மனித நலத்திற்கு பல்வேறு வழிகளில் பங்களிக்கின்றன. இந்த பகுதியில் நாம் பல்வேறு துறைகளில் நுண்ணுயிர்களின் பயன்களை வந்து கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. விவசாயத்தில் நுண்ணுயிர்களுடைய பயன்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. நுண்ணுயிர்களின் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளாகவும் உயிரின உரங்களாகவும் விவசாயத்தில் வந்து முக்கிய பங்களிக்குது. இவைகள் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், கந்தகம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தனிமங்களின் சுழற்சியில பார்த்தீங்கன்னா முக்கிய பங்காற்றுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இவைகள் உயிரியல் துப்புரவாளர்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. சரிங்களா, இந்த மாதிரியான நுண்ணுயிர்கள் வந்து உயிரியல் துப்புரவாளர்கள் என்று அழைக்கப்படுகிறதா சொல்றாங்க. அடுத்து உயிரிய கட்டுப்பாட்டு காரணிகளாக நுண்ணுயிரிகள் தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அல்லது நோயினை உருவாக்கும் உயிரிகள் பார்த்தீங்கன்னா உயிரிகள் மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதில் நுண்ணுயிர்கள் வந்து பயனுள்ளதா இருக்குன்னு சொல்றாங்க. எனவே இவைகள் உயிரிய கட்டுப்பாட்டு காரணிகள், உயிரி பூச்சிக்கொல்லி என அழைக்கப்படுகின்றன சொல்றாங்க. பேசிலஸ் துரியன்சிஸ் என்ற பாக்டீரியத்தின் சிற்றினத்திலிருந்து படிம புரதம் என்று அழைக்கப்படும் புரதமானது உற்பத்தி ஆகுது. இந்த புரதம் தான் வந்து பூச்சிகளுடைய இளம் உயிரிகளுக்கு நச்சுத்தன்மை உடையதாக இருந்து அவற்றை கொள்கின்றன சொல்றாங்க. அடுத்து பேசிலஸ் துரியன்சிஸ் கருவணுக்கள், ஸ்போர்கள் பைகளில் கடைக்கப்பட்டு விற்பனையாகின்றன. அவற்றை நீரோடு சேர்த்து கரைத்து பாதிக்கப்பட்ட தாவரங்களின் மீது தெளிக்கப்படும். இதன் மூலம் பூச்சிகளின் இளம் உயிரியானது கொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உயிரி உரங்களாக நுண்ணுயிர்கள் எந்த அளவுக்கு பயன்படுதுன்னு பாருங்க. நிலத்தில் உள்ள மண்ணினை சத்து மிக்கதா வளப்படுத்தும் நுண்ணுயிர்கள் உயிரி உரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மண்ணினை வந்து சத்து மிக்கதா வளப்படுத்தக்கூடிய நுண்ணுயிரிகள் தான் வந்து உயிரி உரங்கள் அப்படின்னு சொல்றாங்க.
பாக்டீரியா, சைனோபாக்டீரியா மற்றும் பூஞ்சை ஆகியவைகள் உயிரின உரங்களின் முக்கிய ஆதாரங்கள் ஆகும். தாவர ஊட்டச்சத்துக்களில் நைட்ரஜனும் வந்து மிக முக்கியமான ஒரு ஆதாரம். ஓகேங்களா. வளிமண்டலத்தில் வாயுவாக காணப்படும் நைட்ரஜனானது பயன்படுத்தக்கூடிய விதத்தில் மாற்றம் செய்யப்பட வேண்டும். இந்த மாற்றத்தினை பார்த்தீங்கன்னா நிகழ்த்துவதில் நுண்ணுயிர்களோ அல்லது தனித்த நிலையில் வாழும் நுண்ணுயிர்களோ அல்லது தாவரத்தோடு கூட்டுயிர் தொடர்பினை கொண்டிருக்கும் நுண்ணுயிர்களோ பெரும் பங்காற்றுதுன்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நைட்ரோசோமோனஸ், நாஸ்டாக் என்ற தனித்து வாழ்பவைகள் மற்றும் கூட்டுயிர் வாழ்க்கை உடைய ரைசோபியம், ஃப்ரான்கியா, மைக்கோரைசா போன்றவைகள் எல்லாமே வந்து இந்த உயிரி உரங்கள் தயாரிக்க பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. கூட்டு நுண்ணுயிர்களை உற்று நோக்கல், நீங்க வாழும் இதெல்லாம் சும்மா சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் தேவையில்லை. அடுத்து தொழிற்சாலைகளில் வந்து இந்த நுண்ணுயிர்களுடைய பயன்கள் எப்படின்னு பாருங்க. மனிதரின் நலத்திற்காக பல்வேறு மதிப்புமிக்க பொருட்களை அதிகமாக உற்பத்தி செய்வதில் இந்த நுண்ணுயிர்கள் முக்கிய பங்காற்றுறதா சொல்றாங்க. நொதிக்க வைக்கப்பட்ட பானங்கள் தயாரிக்க, அதாவது நொதிக்க வைக்கப்பட்ட திராட்சை ரசங்கள், வைனு, சாக்ரோமைசிஸ் செரிவியோ, ஈஸ்ட் என்ற உயிரியல் நொதியால் தானியங்கள் மற்றும் பழங்களிலிருந்து உருவாக்கப்படுகின்றன. காஃபி விதைகள், தேயிலை மற்றும் புகையிலை பதப்படுத்துதல். காஃபி மற்றும் கொக்கோ தாவரத்தின் விதைகள், தேயிலை செடி மற்றும் புகையிலை செடியின் இலைகளை நொதிக்க வைத்து குடிநீர் சாறு தயாரிப்பதற்கு பேசிலஸ் மெகாடேரியம் என்ற பாக்டீரியா பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது சிறப்பான நறுமணத்தை வந்து தருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தயிர் தயாரித்தல், நம்ம வீட்டில் தயாரிக்கிறவங்கள தயிர், அதுதான் லாக்டோபேசிலஸ் என்ற சிற்றினங்கள் வந்து பாலினை வந்து தயிராக மாற்றுறதுனால தான் நமக்கு தயிர் கிடைக்குது. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கரிம அமிலங்கள், நொதிகள் மற்றும் வைட்டமின்கள் தயாரித்தல். ஆக்சாலிக் அமிலம், அசிட்டிக் அமிலம் மற்றும் சிட்ரிக் அமிலம் போன்றவைகள் ஆஸ்பெர்ஜிலஸ் நைகர் என்ற பூஞ்சை மூலம் தயாரிக்கப்படுது. லிப்பஸ் இன்வெர்டஸ், புரோட்டியோஸ் மற்றும் குளுக்கோஸ் ஆக்சிடோஸ் என்ற நொதிகள் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்களிலிருந்து பெறப்படுதா சொல்றாங்க. ஈஸ்டுகள் வைட்டமின் பி கூட்டுப் பொருட்களை அதிகம் உற்பத்தி செய்யும் ஆதாரங்களாக உள்ளன. ஓகேங்களா. காம்ப்ளெக்ஸ். அடுத்து மருந்துகளில் நுண்ணுயிர்கள் எந்த அளவுக்கு பயன்படுதுன்னு பாருங்க. நுண்ணுயிரிகளின் வளர்ச்சிதை மாற்றத்தின் விளைபொருள்களே நுண்ணுயிரி எதிர்பொருள், அது ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இவைகள் நோயினை பரப்பும் நுண்ணுயிர்களை தாக்கி அவற்றிற்கு தீங்கிழைக்கும் அல்லது கட்டுப்படுத்தும் தன்மையுடையவை அப்படின்னு சொல்றாங்க. இவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைந்த செறிவுடையவே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. 1929ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா பெனிசிலின் அப்படிங்கிற நுண்ணுயிர் எதிர்ப்பொருளை முதல்ல தயாரித்தார். ஓகேங்களா. மனிதர்களே பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் எதிர்ப்பொருள்களானவை வாந்தி பேதி, காலராவுக்கு, தொண்டை அடைப்பான், டிப்தீரியா, நிமோனியா, டைஃபாய்டு போன்ற நோய்களை கட்டுப்படுத்த பயன்படுகின்றன. ஓகேங்களா. இந்த நோய்களாம் கட்டுப்படுத்த இந்த நுண்ணுயிர்கள் தான் பயன்படுத்துறதா சொல்றாங்க. தடுப்பான்கள் அல்லது தடுப்பு மருந்துகள் நுண்ணுயிர்களை கொள்வதன் மூலமோ அல்லது செயல்படாத நோய் உண்டாக்கும் வீரியத்தை குறைத்தல் தன்மையுடையாக்குவதன் மூலமாகவோ தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகை நுண்ணுயிர்கள் நோய்களை உண்டாக்கக்கூடியவை அல்ல. ஆனால் நுண்ணுயிர்களில் காணப்படும் ஆன்டிஜென்களுக்கு எதிராக ஆன்டிபாடிகளை வந்து தரும் வெளிப்பொருளுக்கு எதிராக உயிரினத்தை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்து நுண்ணுயிர்களால் உருவாக்கப்படும் நுண்ணுயிர் எதிர்ப்பொருள்கள் என்னென்னு பாருங்க. நுண்ணுயிரி வகுப்பு பாக்டீரியா, நுண்ணுயிரி வகை ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஸ்கிரீசியஸ், உருவாக்கப்படும் எதிர்ப்பதுங்க ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரோமைசின், பேசிலஸ் சப்டிலிஸ், பேக்கிட்ராசின். அடுத்து பார்த்தீங்கன்னா பூஞ்சையினால் உருவாக்கக்கூடியது பெனிசிலியம் நொட்டேட்டம், பெனிசிலின். அடுத்து செபோலோஸ்போரியம், அக்ரிமோனியம், செபோலோஸ்போரின் அப்படிங்கிற ஆன்டிபயாட்டிக் வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா. அடுத்து நோய்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் தடுப்பான்கள் என்னன்னு பாருங்க. தடுப்பான்களுடைய வகை, தடுப்பானின் பெயர், நோய்கள். உயிருள்ள நோய் உண்டு பண்ணும் வீரியம், எம்எம்ஆர், பிசிஜி, பேசிலஸ் கால்மெட் குயிரின். எம்எம்ஆர் பார்த்தீங்கன்னா தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, ரூபெல்லா இதுக்கெல்லாம் அவங்க வந்து போடுறாங்க. பிசிஜி பார்த்தீங்கன்னா காச நோய்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா செயல்படாத தடுப்பான்கள், ஆன்டிஜன் நீக்கப்பட்டவை. செயல்படாத தாக்கப்பட்ட போலியோ வைரஸ், ஐபிவி, இளம்பிள்ளை வாதம், போலியோ. அடுத்து துணையலகு தடுப்பான்கள், தூய்மைப்படுத்தப்பட்ட ஆன்டிஜன். ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பான், ஹெப்படைட்டிஸ் பி. வீரியமிழந்த நச்சு, டாக்சைடு, செயல்படாத ஆன்டிஜன். டெட்டன்ஸ் டாக்சைடு, டிடி, டெட்டன்ஸ். அடுத்து டிப்தீரியா டாக்சைடு, தொண்டை அடைப்பான் நோய். ஓகேங்களா. டிப்தீரியா. அடுத்து நோய்களும் நுண்ணுயிரிகளும் என்னன்னு பார்க்கலாம். நோய் அப்படிங்கிறது என்று அழைக்கப்படும் பதமானது ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிசீஸ் எனப்படுகிறது. இதில் டிஸ் என்பது எதிரானது, எகென்ஸ்ட்னு சொல்லுவாங்க என்ற பொருளையும், ஈஸ் என்பது வசதியாக என்ற பொருளையும் பெற்று வசதிக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. டிசீஸ் அப்படின்னா வசதிக்கு எதிரானது. ஒரு உயிரின் சாதாரண நிலையை குலைத்தோ அல்லது மாற்றியோ உடலின் முக்கிய பணிகளை செய்விடாமல் பழுதடைக்க வைக்கிறது அல்லது தவறாக வேலை செய்ய வைக்கும் நிலையத்தான் வந்து நோய் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. நோயானது கீழ்கொள்பவற்றின் அடிப்படையில் வகுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. என்னென்னு பாருங்க.
பரவி இருக்கும் நிலையை கொண்டு நோய்கள் வட்டார நோய், கொள்ளை நோய், அதாவது எண்டமிக், கொள்ளை நோய், எபிடமிக், பெருங்கொள்ளை நோய், பேண்டமிக் மற்றும் தொடர்பற்ற நோய், ஸ்பெராட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க என பிரிக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. பரவும் நிலையை கொண்டு தொற்றும் தன்மையுடைய அல்லது தொற்றும் தன்மையற்ற நோய்கள் என பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மனம் சார்ந்த சுகாதாரம், இதில் சுகாதாரம் பாருங்க, மனம் சார்ந்த சுகாதாரம், சமூகம் சார்ந்த சுகாதாரம், உடல் சார்ந்த சுகாதாரம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. சும்மா தெரிஞ்சுக்கொள்க மட்டும்தான். இப்போ இந்த நோயெல்லாம் பார்க்கலாம். நோய்க்கிருமியின் வகைகளை கொண்டு பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை அல்லது புரோட்டோசோவால் தோற்றுவிக்கப்பட்ட நோய்கள் அப்படிங்கிறது பிரிச்சிருக்காங்க. நோயினை கடத்தும் காரணிகளை கொண்டு காற்றின் மூலம், நீரின் மூலம் அல்லது கடத்திகள் மூலம் பரவும் நோய்கள் எனவும் பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. உலக சுகாதார தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 7 கொண்டாடப்படுறாங்க. உலக மலேரியா தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 25. உலக எய்ட்ஸ் தினம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 1. உலக காச நோய் எதிர்ப்பு தினம் மார்ச் 24. இது ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து நோய் காணப்படுவதின் அடிப்படையிலான வகைப்பாடு என்னன்னு பார்க்கலாம். வட்டார நோய், எண்டமிக் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது புவிப்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறைவான மக்களை மட்டுமே தாக்குகின்ற நோய் எண்டமிக். அது வட்டார நோய், குறைவாகவே நிகழ்ந்துள்ளது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இமயமலை பிரதேசத்தின் அடிவார பகுதியில் உள்ளவருக்கு முன்களத்துக்கலனை நோய், அதாவது காய்டர் நோய் ஏற்பட்டிருக்குது. இது வட்டார நோய். கொள்ளை நோய், எபிடமிக், இது புவியின் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரே நேரத்தில் தோன்றி அதிகமான எண்ணிக்கையில் மக்களை பாதிக்கும் வகையை சார்ந்த நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா. சரிங்களா? அடுத்து பெருங்கொள்ளை நோய், பேண்டமிக், உலகம் முழுவதும் பரவி அதிக அளவு சேதத்தை ஏற்படுத்தும் நோய் பார்த்தீங்கன்னா பேண்டமிக் நோயாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ். அடுத்து தொடர்ச்சியற்ற நோய், ஸ்பெராட்டிக். ஓகேங்களா? ஸ்பெராட்டிக், இது எப்போதாவது தோன்றுகின்ற ஒரு நோய். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மலேரியா மற்றும் காலரா. ஓகேங்களா? நோயினுடைய வெளிப்பாடு என்னன்னு பார்க்கலாம். நோயினுடைய வெளிப்பாடு, நோய்களினுடைய பரவும் தன்மை அப்படின்னு பாருங்க. தொற்றும் தன்மையுடைய நோய்கள் பரவும் நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவைகள் புறக்காரணிகளான பாக்டீரியா, வைரஸ், கடத்திகள், ஒட்டுண்ணிகள், தீங்குறிகளின் மூலமாக உடலில் ஊடுருவி நோயினை தோற்றுவிக்கிறதா சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா, காச நோய், பெரியம்மை, காலரா, நிமோனியா, மலேரியா போன்ற மற்றும் பல. அடுத்து தொற்றாத நோய்கள், பரவாத நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவை உடற்காரணியாக முறையாக இயங்காத உறுப்புகள், மரபு காரணங்கள், ஹார்மோனின் அளவில் காணப்படும் ஏற்றத்தாழ்வு நிலை மற்றும் நோய் எதிர்ப்பு அமைப்பில் உள்ள குறைபாடு போன்றவற்றால் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய், இதயம் சார்ந்த நோய்கள், உடல் பருமன், புற்றுநோய், முன்களத்துக்கலனை முதலியன தொற்றாத நோய்கள். சரிங்களா? அடுத்து நோய் தொற்றின் பிறப்பிடம் மற்றும் தொற்று பகுதினா என்னன்னு பார்க்கலாம். நோய் தொற்றினை ஏற்படுத்தும் நுண்ணுயிர்கள் பல்வேறு வழிமுறைகளை பார்த்தீங்கன்னா உடல்ல நுழையிறதா சொல்கிறாங்க. இவ்வாறு நோய்க்கு பரப்பும் கிருமிகள் மாசடைந்த காற்று, நீர், உணவு, மண், உடல் தொடர்பு, பாலியல் தொடர்பு மற்றும் நோய்வாய்ப்பட்ட பிற விலங்குகள் ஆகியவற்றின் மூலம் மனித உடலுக்குள் நுழைந்து நோயினை வளரச் செய்கின்றன. நமது உடலில் பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணுயிர்கள் தங்கியுள்ள இடத்தை பொறுத்து இத்தொற்றானது குறிப்பிட்ட உறுப்பையோ அல்லது தசையையோ தாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நோய் தொற்றினுடைய தேக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நோய் தொற்றின் தேக்கம் என்பது நோய்க்கிருமிகள் நோயை பரப்பாமல் நல்ல முறையில் நாம் வளமுடன் தங்கி பழுகி பெருகும் குறிப்பிட்ட சூழ்நிலையை குறிப்பது தான் நோய் தொற்றின் தேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு விதமாக கூறினால் இந்நிலை நுண்கிருமிகளின் வளர்ப்பு இடமாக காணப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நீர், மண் மற்றும் விலங்குகள். ஓகேங்களா? அடுத்து நோய் அரும்பு காலம்னா என்னன்னு பாருங்க. நோய் தொற்றும் காலத்திற்கும் நோயின் முதல் அறிகுறி வெளிப்படும் காலத்திற்கு இடைப்பட்ட நேரம் தான் நோய் அடைக்காக்கும் அல்லது நோய் அரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஒவ்வொரு நோய்க்கும் சில மணி நேரம் முதல் பல நாட்கள் வரை வேறுபடுறதா சொல்றாங்க. சரிங்களா? தொற்று காரணி, தேக்கம், நோய் வெளியேற்றம், பரவு முறை, நோய் தொற்று சுற்று இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? நோய் நுழைவு, அப்புறம் ஓம்புயிரி. அடுத்து நோய் தொற்று மற்றும் நோய் நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. மனித உடலில் அல்லது விலங்குகளில் நோய் உருவாக்கும் காரணியானது நுழைந்து வளர்ச்சியடைந்து அல்லது பெருக்கமடைவதிலேயே நோய் தொற்றும்பாங்க. நோய் நிலையானது ஒரு நபரிடமிருந்து மற்றொருவருக்கு அல்லது ஒரு விலங்கிடமிருந்து ஒரு பிற விலங்குகளுக்கோ அல்லது சூழ்நிலைகள், காற்று, நீர், உணவு மூலமாகவோ பூச்சிகளில் பரவக்கூடிய தன்மையை பெற்ற ஒரு குறிப்பிட்ட நோய் உருவாக்கும் காரணியால் ஏற்படுவது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நுண்ணுயிர்களின் தீங்கான விளைவுகள் பாருங்க. திசுக்களை பாதிக்கும், நச்சு சுரத்தல் ஏற்படும் என 2 வழிகளில் தீங்குயிரிகள் நோயினை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திசுக்களை பாதித்தல்னா என்னன்னு பாருங்க. பல்வேறு தீங்குயிரிகள் திசுக்களையோ அல்லது உறுப்புகளையோ அழித்து அமைப்பு ரீதியாகவும் செயல்படுதலிலும் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா நுரையீரல் சார்ந்த காசநோயை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்கள் நுரையீரல் செல்களை சேதப்படுத்தும். மேலும் மஞ்சக்காமலை பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சக்காமலையை ஏற்படுத்தும் வைரஸ்கள் கல்லீரல் திசுக்களையே அழிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா
நச்சு சுரத்தல்னா பாருங்க, சில நுண்ணுயிர்கள் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மையுடைய பொருட்களை வந்து சுரக்கின்றன. இது நச்சு என அழைக்கப்படுகின்றது. நோயானது இதன் மூலம் தோன்றுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. புறநச்சது அது எக்ஸோடாக்சின் அப்படிங்கிறது என்பது பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்களால் நேரடியாக சுரக்கப்படக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து எக்ஸோடாக்சின். அகநச்சு எண்டோடாக்சின் அப்படிங்கிறது நுண்கிருமிகள் சிதைவேறுகிற போது வெளியிடப்படக்கூடியது. ஒரு சில காற்று வழி, நீர்வழி, கடத்தி வழி மற்றும் பாலுறவினால் பரவும் நோய்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காரண உயிரி, நோய் தாக்கும் முறைமை, நோய் காணப்படுதல் அறிகுறிகள் மற்றும் தடுக்கும் வழிமுறைகளை தான் இந்த பகுதியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்து தெரிந்து கொள்கள் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ராபர்ட் காச், ஓகேங்களா, பாக்டீரியாவினுடைய தந்தை இது ராபர்ட் காச் அப்படிங்கிறவர். சரிங்களா? என்பவர் ஜெர்மானிய மருத்துவர். இவர் முதல்ல பார்த்தீங்கன்னா நுண்கிருமிகள் எப்படி நோய்களை தோற்றுவிக்கின்றது என்பதை கற்றவர். சரிங்களா? 1876ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடுகளில் காணப்பட்ட ஆந்த்ராக்ஸ் என்ற நோயானது பேசிலஸ் ஆந்த்ரசிஸ் என்ற உயிரியல் உருவாகிறது என்பதை வந்து சுட்டிக்காட்டினார். ஓகேங்களா? இவைகள் மேய்ச்சல் பகுதிகளில் பாதுகாப்பான வித்துக்களின் அமைப்பில் காணப்பட்டன. இந்த நோயால் பாதிக்கப்பட்ட செம்மறி ஆடுகளின் இரத்த நாளங்களில் கோல் வடிவ பாக்டீரியாக்கள் காணப்பட்டதை கண்டறிந்தார். செம்மறி ஆடுகள் மற்றும் ஆடுகள் மேய்ச்சல் நிலங்களில் மேய்கிற போது இவ்வகை பாக்டீரியாக்கள் அவைகளின் உடலுக்குள் செல்கின்றன என முடிவுக்கு வந்தார். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காற்றில் பரவக்கூடிய நோய்கள் என்னென்னு பார்க்கலாம். வளிமண்டலத்தில் உள்ள காற்றினை மனிதர்கள் சுவாசிக்கும் போது நோய் வந்து உருவாகும். மாசடைந்த காற்றினை வந்து தொடர்ச்சியாக உள்ளிழுப்பதால் காற்றில் உள்ள நுண்ணுயிர்கள் வந்து ஒரு ஓம்புயிரான மனித உடலை அடைவதற்கோ நோயினை ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பல்வேறு சுவாச குழாய் தொடர்பான தொற்று நோய்கள் நோய்க்கிருமிகள் இருந்த காற்றினை உள்ளிழுக்கிற போது ஏற்படுகின்றன அப்படின்னு சொன்னாங்க. இவைகள் இருமலின் போது வெளிவரும் நீர்த்திவளைகளிலிருந்தோ தூசியிலிருந்தோ வித்துக்களிலிருந்தோ பரப்பப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களால் இந்த காற்று வழி நோய்கள் உருவாக்கப்படுகின்றன. சில காற்று வழி நோய்கள் மற்றும் அவைகள் பரவும் முறைகளும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. பாக்டீரியாவால் உருவாக்கப்படும் நோய்கள் என்னென்னு பாருங்க. டியூபர்குலோசிஸ், அதாவது காச நோய். இது பல்வேறு இடங்களில் காணப்படும் தொற்று நோய்களில் ஒன்றுன்னு சொல்றாங்க. இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், ஓகேங்களா, என்ற பாக்டீரியா தான் ஏற்படுது. இது பார்த்தீங்கன்னா காச நோய் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி தான் உருவாகும். மூக்கு மற்றும் வாய் வழியாக பாக்டீரியாவானது சுவாசிக்கப்படும். அப்புறம் காச நோய் பாக்டீரியா உள்ளே போகும், அப்புறம் தொண்டைக்குள்ளே போகும், அப்புறம் நுரையீரல் அடையும் என்ற பாக்டீரியாத்தால் ஏற்படும். இவைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நுரையீரலை தாக்குகின்றன. இந்நோயினால் பாதிக்கப்பட்ட நபர் வந்து காசநோய் எதிர் மருந்து பொருளின் உதவியுடன் 6 மாதம் முதல் 1 வருடம் வரை சிகிச்சை பெற வேண்டும் சொல்றாங்க. அடுத்தது டிப்தீரியா, தொண்டை அழற்சி நோய். இது கோர்னி பாக்டீரியம் டிப்தீரியா என்னும் நுண்ணுயிர்களால் ஏற்படுது. இந்நோய் பொதுவாக பார்த்தீங்கன்னா மேல் சுவாச குழாய் பகுதியினை, அதாவது மூக்கு தொண்டை வந்து பாதித்து காய்ச்சல், தொண்டை வலி மற்றும் காற்று செல்லும் பாதையை வந்து அடைத்தல் போன்ற தொந்தரவுகளையும் இது அளிக்கிறதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? மேலும் தெரிந்து கொள்களை என்னன்னு பாருங்க. காச நோயை பரப்பும் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற பாக்டீரியாவானது ராபர்ட் கோச் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ராபர்ட் கோச் அப்படிங்கிறனால மாண்டாக் சோதனையானது காச நோயை கண்டறிவதற்கான ஒரு குறிப்பிட்ட டியூபர்குலின் தோல் சோதனையாகும் அப்படிங்கிறாங்க. தேசிய காசநோய் தடுப்பு திட்டமானது 1962ஆம் ஆண்டு துவங்கப்பட்டதா சொல்றாங்க. அடுத்து கக்குவான் இருமல், அது போர்டெட்டா டெல்லா பெர்டூசிஸ் என்ற நுண்கிருமியால் கக்குவான் இருமல் வந்து உருவாகதா சொல்றாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியம். இதுவும் சுவாச பாதையின் மேல் பகுதியை பாதித்து மிதமான காய்ச்சல், கடுமையான இருமலின் விளைவாக அதிக மூச்சு இறைப்பு போன்றவற்றை வந்து ஏற்படுத்துறதா சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வைரஸால் ஏற்படும் நோய்கள் என்னென்னு பாருங்க. வைரஸால் உருவாக்கப்படும் நோய்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண சளி வந்து ஒரு தொற்று நோயாகும். இது சுவாச மண்டலத்தின் மேல் பகுதியினை வந்து பாதிக்கிற மிகவும் சுலபமாக பரவக்கூடிய ஒரு நோய். இருமல், வலி நிறைந்த தொண்டை, மூக்கு ஒழுகுதல் மற்றும் சில வேளைகளில் காய்ச்சல் போன்றவை இந்த சாதாரண சளியினுடைய அறிகுறிகளாகும். பல்வேறு வைரஸ்கள் இந்நோயினை ஏற்படுத்தினாலும் பொதுவாக ரைனோ வைரஸ்னால தான் இது வந்து ஏற்படுத்துறதா சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து இன்ஃப்ளூயன்சா, ஃப்ளூ காய்ச்சல். இன்ஃப்ளூயன்சா நோயானது குழந்தை பருவத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான நோயின்னு சொல்றாங்க. இது மைக்சோ வைரஸால் உருவாகி குரல் வலை மற்றும் நாசியில் வந்து வீக்கத்தினை வந்து ஏற்படுத்துறதா சொல்றாங்க. பாக்டீரியாவால் ஏற்படும் காற்று வழி நோய்கள் என்னென்னு பாருங்க. காச நோய் வந்து நோய் காரணி, நோய் தொற்று முறை, பாதிக்கப்படும் உறுப்பு, அறிகுறிகள். காச நோய் காரணி பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். நோய் தொற்று முறை பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட நபரின் சளியில் உள்ள நோய் தொற்று, நுரையீரல் பாதிக்கப்படும். அறிகுறிகள் தொடர் இருமல், நெஞ்சுவலி, உடல் எடை குறைவு மற்றும் பசியின்மை. அடுத்து தொண்டை அழற்சி நோய் டிப்தீரியா, கோர்னி பாக்டீரியம் டிப்தீரியா. நோய் தொற்று துளிகள், துளி உட்கருகள், மேல் சுவாச குழாய் பகுதிகள், மூக்கு, தொண்டை, காய்ச்சல், தொண்டை வலி, காற்று வழியில் அடைப்பு ஏற்படும். அடுத்து கக்குவான் இருமல், போர்டெட்டா பெர்டூசிஸ். நோய் தொற்று துளிகள், நேரடியான தொடர்பு, சுவாச குழாய் பகுதிகள், மிதமான காய்ச்சல், அதீத இருமல், இறுதியில் கூச்சல் போன்ற
உரத்த குழலில் மூச்சு உள்வாங்குதல் போன்றதெல்லாம் இதில் ஏற்படும் அறிகுறிகள். அடுத்து தட்டம்மை. இந்த வைரஸால் ஏற்படக்கூடிய நோய் வந்து தட்டம்மை. தட்டம்மை நோயானது பார்த்திங்கன்னா ரூபெல்லா வைரஸால் ஏற்படுத்தப்படுகிறது. இது நோய் தாக்கப்பட்ட நபரிடமிருந்து மிக சுலபமாக பரவும் தன்மையுடையது. உடலில் புள்ளிகள் மற்றும் போன்ற கொப்பளங்கள், தோலில் தடிப்புகள், இருமல், தும்மல், கண் சிவப்பாதல், நிமோனியா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜி போன்றவை இந்த நோயினுடைய அறிகுறிகள்னு சொல்கிறாங்க. சரியான ஓய்வு மற்றும் உணவின் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து குணமடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்டம்மை வைரஸ், புள்ளிகள், மூச்சுக்குழல் அலர்ஜி இதெல்லாம் ஏற்படும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வீங்கி மம்ஸு. இந்த நோயானது பார்த்திங்கன்னா மைக்சோ வைரஸ் பரோட்டிட்டிஸ் மூலம் ஏற்படுத்தப்பட்டு மேல் சுவாச குழாய் பகுதியை வந்து பாதிக்கிறதா சொல்கிறாங்க. காய்ச்சல், தலைவலி, தொண்டை வலி மற்றும் தாடை அசைவினை கடினமாக்கும், கண்ண உமிழ்நீர் சுரப்பிகளின் வீக்கம் போன்றவை இந்த நோயினுடைய பொதுவான அறிகுறிகள் சொல்கிறாங்க. பரோட்டிட் குழாய், பரோட்டிட் சுரப்பி இங்கே காணப்படும் கன்னத்தில். கழுத்து மற்றும் சுரப்பியினுடைய வீக்கமும் காணப்படும். பொண்ணுக்கு வீங்கி தான். வைரஸால் ஏற்படக்கூடிய காற்று வழி நோய்கள் என்னென்னு பாருங்கள். சாதாரண சளி, ரைனோ வைரஸ் நோய் தொற்று துளிகள் மூலமாக ஏற்படும். மேல் சுவாச குழாய் பகுதி, நாசி அறைகளில் வீக்கம் ஏற்படும். காய்ச்சல், இருமல், மூக்கு ஒழுகுதல், தும்மல் மற்றும் தலைவலி ஏற்படும். அடுத்து இன்ஃப்ளூயன்சா மைக்சோ வைரஸ் நோய் தொற்று துளிகள், சுவாச குழாய், தொண்டை மற்றும் நாசி பகுதியில் வீக்கம் ஏற்படும். காய்ச்சல், உடல் வலி, இருமல், தொண்டை வலி, நாசியிலிருந்து வெளியேற்றம், அடுத்து மூச்சு திணறல் ஏற்படும். ஓகேங்களா? அடுத்து தட்டம்மை ரூபெல்லா வைரஸ் நோய் தொற்று துளிகள், நோய் தொற்று கருக்கள் மற்றும் நோய் தொற்று ஏற்பட்டவருடன் நேரடி தொடர்பு. சுவாச குழாய், சிவப்பு புள்ளி போன்ற வீக்கமுடைய தோற்றம் அல்லது தோலில் தடிப்புகள் தோன்றல், இருமல், தும்மல், கண் சிவப்பு அடைதல். அடுத்து பொண்ணுக்கு வீங்கி மைக்சோ வைரஸ் பரோட்டிட்டிஸ் நோய் தொற்று துளிகள், நோய் தொற்று கருக்கள், நோய் தொற்று ஏற்பட்டவருடன் நேரடி தொடர்பு. அடுத்து மேல் சுவாச குழாய், கண்ண உமிழ்நீர் சுரப்பி பெரியதாகுதல், தாடையை வந்து அசத்தல சிரமம் ஏற்படும். சின்னம்மை வாரிசெல்லா சோஸ்டார் வைரஸ் நோய் தொற்று துளிகள், நோய் தொற்று கருக்கள், நோய் தொற்று ஏற்பட்டவுடன் நேரடி தொடர்பு கொண்டதுனால சுவாச குழாய், தோலில் ஏற்படும் வீக்கம், கொப்பளம், காய்ச்சல், அசதி இதெல்லாம் ஏற்படும். அடுத்து இந்த சிக்கன் பாக்ஸ் சின்னம்மை பார்க்கலாம். இந்த நோய் வந்து பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சாதாரணமாக வரக்கூடிய ஒரு தொற்று. இந்த தொற்றிக்கொள்ளும் தன்மையுடைய நோயானது வாரிசெல்லா வைரஸ்னால ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இவ்வகை நோயினால் தோலில் வீக்கம் ஏற்பட்டு கொப்பளங்கள் அல்லது புள்ளிகள் உடலிலும் முகத்திலும் உருவாகின்றனன்னு சொல்கிறாங்க. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவரை பார்த்தீங்க அப்படின்னா நோயின் தாக்கம் குறைந்து கொப்பளங்கள் மறையும் வரை 1 வாரத்திற்கு தனிமைப்படுத்தி வைப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதோட முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீர்வழி நோய்கள். ஓகேங்களா? இது அடுத்த இதில் பார்க்கலாம். இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.